Very good morning. Thank you so much for giving this wonderful opportunity. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. நான் புத்தகத்தை நிறைய கவிதைகளை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயம்பிள்ளை சார் நிறைய எல்லா கவிதைகளையும் நல்லா வாசிச்சதுனால அதை பத்தி நான் பேச போறதில்லை. இந்த ஒரு விழாவை பத்தி தமிழை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இதுல ஒரு 68 கவிதைகள் எழுதியிருக்காங்க இல்லையா தமிழ். இதுல வெறும் 6 எழுதியிருந்தா கூட நம்ம எல்லாரும் இதே சந்தோஷத்தோட இதே உற்சாகத்தோட அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக இதே கூட்டம் கண்டிப்பா கலந்துருப்போம் அப்படிங்கிறதுதான். இதுல எண்ணிக்கை மேட்டர் கிடையாது. ஒரு பெண் அவங்க ஒரு குடும்பத்துல அவங்களோட குடும்ப பலு, வேலைகள், பொறுப்புகள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தன்னோட கணவர், குழந்தைகளுக்கான கல்யாணங்களோ பேத்தி கூட இன்னைக்கு பாக்குறோம். அந்த அளவுக்கு பொறுப்புகள் இருந்தா கூட தனக்கான ஒரு பிடித்த விஷயங்களை செய்யறதுக்கு ட்ரை பண்ணி இன்னைக்கு முடிச்சு அதை சாதிச்சு இன்னைக்கு நிக்கிறாங்க இல்லையா. ஹட்ஸ் ஆஃப் டு தமிழ். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே இந்த திறமைகள் இருக்கு. ஏதோ ஒரு திறமை இருக்கு. அது கோலத்துல, சமையல்ல, பாட்டுல, இந்த மாதிரி எழுத்துல நிறைய விஷயங்கள் அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் வெளிப்படாம உள்ள இருக்கு. அந்த பெண்களுக்கான சரியான வாய்ப்புகள், சரியான மனிதர்கள் கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா இன்னைக்கு எத்தனையோ தமிழ் இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. சோ எனக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எத்தனைதான் சூறாவளி அடிச்சாலும் அவங்களோட வாழ்க்கையில அதெல்லாம் வெளியில காமிச்சுக்காம இந்த மலைச்சாரல் மாதிரி எப்பவும் குழுன்னு சிரிச்சுக்கிட்டு அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ் எப்பொழுதுமே இனிமை, புதுமை இல்லையா. அதே மாதிரி அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி எப்ப அவங்கள பார்த்தாலும் அதே இனிமையோட, அதே புதுமையோட, அதே இன்னைக்கு ஒரு பெருமையோட நின்றுட்டு இருக்காங்க. சோ என்னோட வாழ்த்துக்களை மனமாற தெரிவிச்சுக்கிறேன் தமிழுக்கு. இது சார் சொன்னாரு, நம்மளோட டிஎல்ஓ சார், அவர் சொன்னாரு இது முதல் புத்தகம் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே தான் இது முதல் புத்தகம் மாதிரியே இல்லைதான். ஆனா இந்த முதல் புத்தகம் வெளியில வர்றதுக்கு பல வருட அனுபவங்கள், அவங்களுக்குள்ள ஊறின ஒரு எண்ணங்கள், அதுதான் இந்த முதல் புத்தகமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பெண் வெளியில வர்றதுக்கு, அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு கண்டிப்பா நிறைய சூழல்கள் தேவை. அது குடும்ப சூழலையும் தாண்டி வெளி உலகத்துல அவங்கள பாராட்டுறதுக்கு, அவங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு, அவங்களோட செய்யற விஷயங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு, உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு குடும்பம் தேவை. நம்மளோட சொந்த குடும்பத்தை தவிர அந்த மாதிரி ஒரு குடும்பமா கண்டிப்பா தென்றல் நகர் வாசகர் வட்டத்தை நான் பாக்குறேன். இந்த உள்ள வரும்போதே சொன்ன ஒரு வார்த்தை ஐயம்பிள்ளை சார், இது குடும்பம், இது குடும்ப விழா அப்படின்னு சொன்னாரு. அது என்னைக்குமே எனக்கு தெரியும். அது சகிலா இருக்கிற இடத்துல அந்த வாசகர்கள், அந்த வட்டம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு சம்பிரதாயமா இருக்கவே இருக்காது. நான் அவங்க ஐயப்பன் நகர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வாசகர்களை அதிகமா சேர்ப்பாங்க. உறுப்பினர்களா தான் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய வாசகர்களா சேர்ப்பாங்க. அந்த வாசகர்கள் அத்தனை பேர்த்தையும் ஒரு குடும்ப உறுப்பினர்களா தான் நான் இணைச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ இப்ப தென்றல் நகருக்கு நான் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும், ஒவ்வொரு விழாவுக்கும் என்னையும் அதுல ஒரு உறுப்பினரா நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதுனால நினைக்கிறேன். எல்லா விழாக்களுக்கும் அழைப்பு வருது. பார்க்கும்போது உண்மையாலுமே ஆச்சரியப்பட்டு போறேன், அதிசயப்பட்டு போறேன். ஏன்னா இது ஒரு நூலகம், எங்கேயோ ஒரு கிளை நூலகம் இல்லாம அதை எடுத்து போட்டு இணைந்து பங்கு பெற்று எத்தனை பேர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன், விரும்புறேன். ஆனா அந்த காலமின்மை கருதி எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது சேர்ந்து நின்று ஒரு குடும்பத்துக்கு விழாவா எல்லா விழாக்களுமே சிறப்பித்து பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு தென்றல் நகர் வாசகர் வட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல நான் பாக்குறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெம்ம. இப்ப சமீபத்துல நிறைய அடிக்கடி உங்களோட சேர்ந்து பழகினால ஒவ்வொருத்தரை பத்தியோட ஒரு அடுத்த ஒரு புரிதல் நிலையே தெரியுது. அது லக்ஷ்மணன் சாரா இருக்கட்டும், நம்மளோட ஐயம்பிள்ளை சாரா இருக்கட்டும், இப்ப ராஜ்குமாரா இருக்கட்டும், அந்த சார் இருக்கிறாரு, அவர்லாம் நிறைய நூலகத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லலாம். ஐயம்பிள்ளை சார் சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்போ அவர் நிறைய படிச்சாரு, நிறைய விஷயங்களை சொன்னாரு அப்படின்னா அதுல ஒரு விஷயத்த, ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு பேராசிரியர். ஒரு விஷயத்த வெளியில கன்வே பண்ணும்போது அதுக்காக அவர் எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணி அந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமா படிச்சு ஒவ்வொரு வரியா வந்துட்டு இருக்கிறது,
தெரியறதுங்கிறது வந்து அந்த ஈடுபாடு. ஒரு கடமைக்கு இல்லாம செய்யக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்லபடியா செய்யணும் அப்படிங்கிற அவரோட ஆர்வம், அதை கண்டிப்பா பாராட்டணும். அந்த ஆர்வம் வந்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப யுகாவோட நிறைய குழந்தைகளுக்கு நாங்க வந்து கரியர் கைடன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அனாதை குழந்தைகளுக்கு அந்த கிராமப்புறத்துல இருந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னார்வலரா தன்னையும் இணைச்சுக்கிட்டு அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து கரியர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இன்னும் கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ ஐயப்பிள்ளை சார். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க்யூ ஹியர். அண்ட் ராஜ்குமார் சார் அவருமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து அதே மாதிரி நிறைய ஒரு குழந்தைகளுக்கான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் லக்ஷ்மணன் சார் அவரோட தமிழையும் அவரோட ஆங்கில புலமையும் என்னன்னு சொல்றது, இதெல்லாம் வெளியில கிடைக்கவே கிடைக்காது. ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்கிற ஒரு ஜெம்மு தான் அவரு. ஸோ அவரோட சேவை வந்து விரைவில் எங்களோட மத்திய மாவட்ட உலகத்திலையும் தேவை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா வரணும். அண்ட் இங்க வந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாருமே தென்றல் நகர் வாசல் வட்டத்துல இருந்துதான் கூட ஒரு சின்ன ஒரு சுயநலத்தோட சொல்றேன், எல்லாருமே கண்டிப்பா மாவட்ட மைய நூலகத்தோட நிகழ்ச்சிக்கு வாங்க, நிகழ்வுக்கு வாங்க, அந்த வாசல் வட்டத்திலே இணைங்க. இந்த ஒரு குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பமா மாற்றுவோம். இந்த மாதிரி தமிழ் மாதிரி நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் வாய்ப்புகளுக்காகவும் ஆதரவுக்காகவும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை சரியான நபர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கான ஆதரவு கருத்தை கொடுப்போம், சாந்திக்க ஒரு தோல் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக எப்ப தான் வீடு தான் குடும்பம்னு நினைச்சு ஒரு பொது நலத்தோட வெளியில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அத்தனை பெண்களும் என்னோட சகோதரியா தான் நான் நினைப்பேன். ஸோ இது வந்து இது மாதிரி நிறைய பேர், பத்மாவா இருக்கட்டும், சகிலாவா இருக்கட்டும், அண்ட் ஆல் த பீப்புள், இப்ப நான் சந்திக்கிற அத்தனை பெண்களும் அவ்வளவு பொட்டன்ஷியலோட இருக்காங்க, திறமைகளோட இருக்காங்க. வாய்ப்புகள் கிடைச்சா அவங்க எல்லாம் இந்த வானத்துல இருக்கிற சூரியனா சந்திரனா பிரகாசிப்பாங்க, பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பை நாங்க எப்பொழுதுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட மைய நூலக வாசல் வட்டம் சார்பிலும் யுகா அமைப்பு எப்பொழுதுமே அது இருக்கும். அந்த அமைப்பின் சார்பிலும் அதையும் தாண்டி ஒரு சகோதரரா உண்மையாலுமே வந்து 1 வருஷம் தான் ஆகுது, ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த சகோதரரா அனைத்து நூலகங்களும் ரொம்ப பெருமையா சந்தோஷமா பாக்குற அளவுக்கு எங்களை வழிநடத்திட்டு இருக்கிற எங்களோட டிஎல்ஓ சரவணகுமார் சார் அவரோட சார்பாகவும் நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும். ஏன்னா எல்லா வாசகர் வட்டத்துக்கும் நல்ல நூலகர்கள் சகிலா மாதிரி இருந்துட்டா இன்னும் நிறைய விஷயங்களை நல்லா செய்ய முடியும். எல்லா நூலகர்களுக்கும் எங்களோட சரவணகுமார் சார் மாதிரி ஒரு டிஎல்ஓ மாவட்ட நூலக அலுவலர் அமைஞ்சுட்டா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நூலகர்கள் நடக்கும். நூலகரை தேடி அதிக எண்ணிக்கையில உறுப்பினர்கள் வருவாங்க, வாசகர்கள் வருவாங்க. கண்டிப்பா அது மூலமா நிறைய சேவைகள் தொடரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வாழ்த்துக்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ். இந்த முதல் புத்தகம் உன்னோட 100வது நாள் புத்தகத்துக்கு கூட இதே கூட்டம் இதே மாதிரி உன்னை உற்சாகப்படுத்த தயாரா இருக்கும். ஸோ தொடரட்டும் உன்னுடைய கல்வி பணிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.